வணக்கம் குழந்தைகளா, நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன திருக்குறள் கதைன்னு பாப்போமா? உடுக்கை இழுந்தவன் கைபோல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஒரு சிறிய கிராமத்தில் இரண்டு சிறந்த நண்பர்கள் வாழ்ந்தார்கள். விக்னேஷ் மற்றும் அரவிந்த். இருவரும் சிறுவயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்தவர்கள். பள்ளிக்கு ஒன்றாக செல்வார்கள், விளையாட்டிலும் ஒன்றாக இருப்பார்கள். அவர்களின் நட்பு எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இருந்தது. விக்னேஷ் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன், ஆனால் மிகவும் புத்திசாலி மற்றும் உழைப்பாளி. அரவிந்த் பணக்கார வீட்டில் பிறந்தாலும் ஒருபோதும் விக்னேஷை தாழ்த்தி பார்க்கவில்லை. ஒரு நாள் பள்ளியில் அறிவியல் போட்டி அறிவிக்கப்பட்டது. விக்னேஷ் அதற்காக மிகவும் ஆர்வமாக தயாராக கொண்டான். அவன் சூரிய சக்தியால் இயங்கும் சிறிய வாகனம் ஒன்றை உருவாக்கினான். ஆனால் போட்டிக்கு முந்தைய நாளிரவு கடும் மழை பெய்தது. அவன் தயாரித்த கருவி முழுவதும் பாழாகிவிட்டது. அவன் மனம் உடைந்து விட்டான். இது எல்லாம் என் துரதிருஷ்டம்தான் என்று அழுது கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அரவிந்த் அவன் வீட்டிற்கு வந்தான். என்ன நண்பா, ஏன் சோகமாயிருக்கே என்று கேட்டான். விக்னேஷ் அனைத்தையும் கூறினான். அதைக் கேட்ட அரவிந்த் ஒரு நொடியும் யோசிக்கவில்லை. நண்பா, கவலைப்படாதே. உனக்காக என் கருவியை நான் விட்டுவிடுகிறேன். நாம இருவரும் சேர்ந்து புதியதாக உருவாக்கலாம் என்று உற்சாகமாக சொன்னான். இரவு முழுவதும் இருவரும் விழித்திருந்து கைகோர்த்து புதிய கருவியை உருவாக்கினர். காலை பொழுது விடியும் போது அவர்களின் முகத்தில் சோர்வோடு சேர்ந்து பெருமையும் தெரிந்தது. அடுத்த நாள் போட்டி நடந்தது. விக்னேஷின் கருவி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. அது வெற்றி பெற்றது. தலைமை ஆசிரியர் கேட்டார், இது உன் திறமையா? விக்னேஷ் புன்னகையுடன் சொன்னான், இது எங்கள் நட்பின் திறமையல்யா. என் நண்பன் அரவிந்த் உதவிவில்லை என்றால் இது நடந்திருக்காது. அனைவரும் கைத்தட்டினார்கள். ஆனால் கதை இங்கே முடியவில்லை. சில மாதங்களுக்குப் பிறகு அரவிந்தின் தந்தையின் வியாபாரம் பெரும் நஷ்டத்தில் சிக்கியது. குடும்பம் எல்லாவற்றையும் இழந்தது. அரவிந்த் மனமுடைந்தான். அப்போது விக்னேஷ் அவனது தோளில் கை வைத்து பேசினான். நண்பா, நீ என்னுடைய துன்பத்தில் துணை நின்றாய். இப்போ என் நேரம் வந்திருக்கிறது. நாம சேர்ந்து மீண்டும் எழுவோம். அவன் அரவிந்தை தன் சிறிய கடையில் வேலைக்கு சேர்த்தான். இருவரும் சேர்ந்து உழைத்து அந்த கடையை வளர்த்தனர். சில மாதங்களில் அந்த கடை ஒரு பெரிய வியாபாரமாக மாறியது. அவர்களும் கடன் துன்பத்திலிருந்து மீண்டனர். ஒரு நாள் அரவிந்த் சிரித்துக்கொண்டு சொன்னான், நண்பா, உன்னுடன் இருந்தால் எந்த கவலைக்கும் பயமில்லை. விக்னேஷ் புன்னகையுடன் பதில் சொன்னான், அதுதான் நண்பா. உடுக்கை இழந்தவனுக்கு கைபோல உடனே உதவும் உண்மையான நட்பு. அதுதான் திருக்குறளின் நெறி. உடுக்கை இழந்தவன் கைபோல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. சரியா குழந்தைகளா? சரி, இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு அருமையான கதையில் மீண்டும் சந்திக்கலாம். டாடா.